சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தில் மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனுக்கு தமிழக அரசு சார்பாக மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். தமிழ் திரையுலகில் அவருடைய பாதிப்பில்லாமல் ஒரு நடிகரே இனி வர முடியாது என்கிற வகையிலே நடிப்புக்கு இலக்கணமாக இருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கலைத்தாயின் மூத்த மகளாக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழக ரசிக பெருமக்களின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுகிற வகையிலே அடையாறு பகுதியிலே அதை திட்டமிட்டு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்கிற போது தமிழகத்தினுடைய கலைத்துறையே அவரை வாழ்த்தும் பாராட்டும். சுதந்திர போராட்ட காலத்திலும் சுதந்திர போராட்ட காலத்திலே தியாகிகள் பெற்ற கஷ்டங்களை எல்லாம் அவருடைய நடிப்பாற்றலால், அது பல்வேறு கப்பலோட்டிய தமிழனாக இருந்தாலும் வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருந்தாலும் அந்த வரலாற்று திரைப்படங்களை நினைவூட்டுவதிலே, வரலாற்று நிகழ்வுகளை நினைவூட்டுவதிலே தன் அளப்பரிய நடிப்பாற்றலால் தமிழ்நாட்டு மக்களினுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு தலைநகர் சென்னையிலே அரசினுடைய செலவிலே மணிமண்டபம் அமைப்பதற்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் அனைத்து துறைகளுக்கும் தலைவியாய் இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று கலைத்துறையிலே பல்வேறு விருதுகளை பெற்று அளப்பரிய சாதனைகளை செய்த பச்சை தமிழர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கும் இன்று மணிமண்டபம் கட்டுவதற்காக இன்று அறிவிப்பு செய்திருக்கிற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த அறிவிப்பை வரவேற்று பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. அரசியலிலே இருந்த தலைவர் பெருமக்களுக்கும் தியாகிகளுக்கும் மதிக்கின்ற அரசாக மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கலைத்துறையை மதித்து கலைத்துறையில் இருக்கின்ற நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இந்த மாபெரும் மணிமண்டபத்தை தமிழக அரசால் கட்டி கொடுக்கின்ற இந்த நிலவை மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாராட்டி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் முழுமையாக பாராட்டி மகிழ்கிறது. நன்றி. சுதந்திர போராட்ட தியாகிகள் தமிழக வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்தவருடைய நினைவாக பல மாவட்டங்களிலே மணிமண்டபங்களை அமைத்து இந்த தமிழுக்கு பெருமையை சேர்த்து தந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக நன்றிகளை கூறி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு மணிமண்டபத்தை இங்கே கட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக நன்றி கூறி அமர்கிறேன். பத்மஸ்ரீ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நினைவிடம் அமைத்த அறிவிப்பை நான் மனதார வரவேற்கின்றேன். அம்மா அவர்கள் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை எல்லாம் அறிவிப்பதின் மூலம் எதிர்கால இளைஞர்கள் தங்களை அந்த தலைவர்களின் வரிசையிலே ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதையும் வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். தஞ்சை மாவட்டத்திற்கென்று பல்வேறு பெருமைகள் உண்டு. அந்த பெருமைகளில் ஒன்று மரியாதைக்குரிய மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிப்புலகின் பல்கலைக்கழகமாக விளங்கிய அவருக்கு வருங்கால சந்ததியினரும் என்றென்றும் அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இடம் கொடுத்து அந்த கட்டிடத்தையும் கட்டி தருவதாக அறிவித்திருக்கின்றார்கள். தஞ்சை மண்ணே மகிழ்ச்சி கொள்கின்றது. அந்த வகையிலே தஞ்சை மக்களுடைய சார்பாகவும் அவருடைய ரசிகன் என்ற முறையிலும் நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நடிப்பாற்றல் என்பது அந்த பாத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த பாத்திரத்தோடு ஒன்றி அந்த பாத்திரத்தின் மறு உருவமாக தன்னுடைய நடிப்பாற்றலை உருவாக்கியவர். அந்த வகையில் இன்றைக்கு அவருக்கு மணிமண்டபம் அமைத்ததை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். சினிமா துறை நிச்சயமாக உங்களை மறக்கவே மறக்காதுமா. 100 வருஷம் சினிமா, அது ஒரு சிறப்பு. அதோட பெரிய சிறப்பு இதுதான், எந்த ஒரு நடிகரும் அவர் பார்க்காம அவருடைய சின்ன ஜாடை இல்லாமல் கூட நடிக்கவே முடியாது. மீண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி.